ஹலோ யூஎஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பனானா மில்க் ஷேக். ஆக்சுவலா வந்துட்டு வாழைப்பழத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட வாழைப்பழத்தோட வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பாலை மிக்ஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம அதுல வந்துட்டு சுகர், ஆக்சுவலா வந்து நிறைய இடத்துல வந்துட்டு சுகர் தான் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. சர்க்கரைக்கு பதிலாக வந்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளத்தை பயன்படுத்தி, அது மட்டும் இல்லாம அது கூட வந்துட்டு முந்திரி, திராட்சை, தென் பாதாம் இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து, அது கூட சிலர் வந்துட்டு பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பானமா உருவாக்கி குடிக்கிறது நம்ம உடலுக்கு பல வகையான நன்மைகள் தருது. ஓகே, பனானால இருக்க என்னென்ன சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி, அப்புறமா மெக்னீசியம், நார்ச்சத்து இதெல்லாமே வந்துட்டு அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இருதயத்திற்கு வரக்கூடிய நோய்களையும் வந்துட்டு வாழைப்பழம் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தென் எலும்பு தசைகளை எல்லாம் வந்துட்டு வலுப்படுத்துது. தென் இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா புற்றுநோய் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, தென் அந்த மாதிரி புற்றுநோய் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டதுதான் வாழைப்பழம். சரியான செரிமானத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இப்படிப்பட்ட பல நற்குணங்கள் மிகுந்த இந்த வாழைப்பழத்தை வந்துட்டு நம்ம குழந்தைகள்கிட்ட நேரடியாக கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி மில்க் ஷேக்கா வந்துட்டு நீங்க மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு இருக்க ஏகப்படியான நன்மைகள் குழந்தைகளோட உடலுக்கு அழகா வந்துட்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பால்ல பாத்தீங்க அப்படின்னா பால்ல நம்ம உடலுக்கு தேவையான பல வகையான நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரத சத்துக்கள் அதிகமாவே இருக்கு. தென் அது மட்டும் இல்லாம ஒரு நாளுக்கு தேவையான கால்சியம், தென் அது மட்டும் இல்லாம நம்ம உடலை வந்துட்டு வலுவடைய செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம உடல் எடையை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். பாலை பயன்படுத்தி தான் நிறைய சித்த மருத்துவர்கள் வந்துட்டு மருந்துகளே செய்யறாங்க. ஆக்சுவலா மூல நோய், ரத்த மூலம், மஞ்சள் காமாலை, அப்புறமா வந்துட்டு குடற்புண், தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சித்த மருத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பால்ல தான் வந்துட்டு யூஸ் பண்ணி மருந்துகளை வந்துட்டு செய்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பால்லையும் மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு பாலை வந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது அவங்க சலிப்பு தன்மையோட தான் குடிப்பாங்க. ஆக்சுவலா இப்போ வந்துட்டு ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்கூல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனதுனால அவங்க வந்துட்டு ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஞாபக சக்தி, தென் அவங்களுக்கு வந்துட்டு உடல்ல பலம் அப்படின்றது ஏற்பட்டாதான் அவங்களுக்கு வந்துட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த பனானா மில்க் ஷேக் மற்ற மில்க் ஷேக்கோட, அதாவது ஆப்பிள் மில்க் ஷேக் மற்ற பழத்துல வந்துட்டு மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தாலும் வந்துட்டு இவ்வளவு சத்துக்கள் வந்துட்டு குழந்தைகள்கிட்ட போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ கண்டிப்பா பனானால வந்துட்டு அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. தென் பனானா மில்க் ஷேக் வந்துட்டு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ குழந்தைகளுக்கு வந்துட்டு அதிகமாகவே கொடுங்க. டெய்லி ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் பனானா மில்க் ஷேக் கொடுக்கறதுனால அவங்க உடலில் வந்துட்டு பல வகையான சத்துக்கள் ஏற்படும். தென் இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா இந்த முந்திரி, பாதாம் அதுல எல்லாம் இருக்கிற சத்துக்கள்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக குழந்தைகளுக்கு போய் கிடைக்கும். இன்னும் வந்துட்டு சில பேர் பேரிச்சம்பழம்லாம் போட்டு கொடுக்கறதுனால பேரிச்சம்பழம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் குழந்தைகள் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவர்களும் வந்துட்டு பனானா மில்க் ஷேக் அப்படின்றது குடிக்கலாம். தென் சுகர் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் எந்த மில்க் ஷேக்கும் வந்துட்டு குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பனானா மில்க் ஷேக் அப்படின்றது சுகர் பேஷண்ட்ஸ்ல இருக்கவங்க கூட குடிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பனானா மில்க் ஷேக் கொடுக்கறது அவங்களுக்கும் வந்துட்டு உடல்ல வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கும். தென் முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு எந்த நோயில இருக்கவங்களா இருந்தாலுமே வந்து பனானா மில்க் ஷேக் அப்படின்றத வந்துட்டு குடிக்கலாம். அதுவும் இல்லாம நீங்க வந்துட்டு இதையும் வீட்டுல வந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது மூலமா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஹைஜீனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா வந்துட்டு பனானா மில்க் ஷேக் அப்படின்றது வந்துட்டு உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நீங்க எத்தனை டைம் வந்துட்டு பனானா மில்க் ஷேக் வந்துட்டு குடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தென் அது மட்டும் இல்லாமல் வாகை தமிழா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களும் இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகளும் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். தென் தேங்க்யூ.